பள்ளிகளில் மாணவர்களின் கவன சிதறலை தடுக்க வகுப்பறைகளை பாவடிவில் மாற்ற பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வகுப்பறைகளில் பெஞ்ச், டேபிள் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நடைமுறையினால் பின்பகுதியில் இருக்கும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது என்றும் ஆசிரியர் பாடம் நடத்துவதை முழுமையாக கவனிக்க இயலவில்லை என்றும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். எனவே பின்பகுதியில் இருக்கும் மாணவர்களும் கல்வியில் கவனம் பெறும் வகையில் வகுப்பறையை பாவடிவிற்கு மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இதனால் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் பாடம் நடத்துவதை நன்றாக கவனிக்க முடியும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கூறியுள்ளார். புதிய வடிவமைப்பிற்கு ஏற்ப வகுப்பறையை மாற்ற வேண்டும் என்றும் இயக்குநரின் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பள்ளிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் பாவடிவில் மாற்றப்பட்ட புதிய வகுப்பறைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 12 கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் ராணுவ கேந்திரங்களாக இருந்தவை என்பதால் அவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது. இந்த பட்டியலில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் 1 கோட்டை தமிழகத்தின் செஞ்சியிலும் உள்ளன. அதன்படி தென்கொரியாவில் இருந்து வந்த யுனெஸ்கோ பிரதிநிதிகள் செஞ்சிக்கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக யுனெஸ்கோ நிறுவனம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கின் விசாரணை அதிகாரியாக டெல்லி சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். நகை திருடிய குற்றச்சாட்டிற்காக போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் மரணமடைந்தார். இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக அஜித்குமாரின் கொலை வழக்கை விசாரிப்பதற்கான அலுவலர்களை 1 வாரத்தில் சிபிஐ இயக்குநர் நியமிக்க வேண்டும். அனைத்து தரப்பிலும் விரிவாக விசாரணையை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் 20ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் ஞாயிற்றுக்கிழமை விமானம் மூலம் மதுரை வந்து திங்கட்கிழமை முதல் விசாரணையை தொடங்க உள்ளனர். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு இந்திய விமானிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணை அறிக்கை விமானிகள் மீது பழிபோடும் வகையில் இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய விமானிகள் சங்கம் ஏர் இந்தியா விபத்து விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. விசாரணை குழுவில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் இல்லை எனவும் சாடியுள்ள விமானிகள் சங்கம் விசாரணை அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் நியாயமான மற்றும் உண்மையான விசாரணை தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறுதி அறிக்கை கிடைத்ததும் விபத்துக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வந்திருப்பது முதற்கட்ட அறிக்கையே என்றும் அது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு AAIBக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாகவும் இறுதி அறிக்கையை விரைவில் எதிர்பார்ப்பதாகவும் அதன் மூலம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் என்றும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நம்மிடம் உலகிலேயே சிறந்த விமானிகள் மற்றும் விமான ஊழியர்கள் உள்ளதாகவும் விமானத்துறையின் முதுகெலும்பே அவர்கள்தான் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். TNPSC மூலம் நடத்தப்படும் தேர்வுகளின் வினாத்தாள்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் 3 மாதங்களில் வெளியாகும் என TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் 1 மாதத்தில் வெளியாகும் எனவும் இன்னும் 10,000 பதவிகளுக்கு TNPSC மூலம் தேர்வு நடத்தப்படும் என்றார். கடலூர் செம்மங்குப்பம் ரயில் விபத்துக்கு கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செம்மங்குப்பத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் ஒரு மாணவி, 2 மாணவர்கள் என 3 பேர் உயிரிழந்தனர்.
விபத்து தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து நிகழ்ந்த அன்று காலை 5 மணி முதல் செம்மங்குப்பம் லெவல் கிராசிங் கேட் திறந்திருந்ததற்கான ஆதாரங்களை புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளது. கேட் கீப்பர் பங்கஜ் காலை 5 மணி முதலே கேட்டை திறந்தே வைத்தது உறுதியாகியுள்ளது. விபத்து நிகழ்ந்த அன்று காலை 6:45 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த கேட் திறந்திருந்த போது கடந்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. அதிக அளவில் வாகனங்கள் தேங்கி நின்றதால் கேட்டை திறந்ததாக பங்கஜ் கூறியதாக தகவல் வெளியான நிலையில் ரயில்வே கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக பிரைவேட் எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்தது தெரிய வந்துள்ளது. விபத்துக்கு பின் ஸ்டேஷன் மாஸ்டரை அழைத்து கேட்டை மூடவில்லை என்று ஒப்புக்கொண்டது ரயில்வேயின் தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டில் பதிவாகியுள்ளது. சென்னை அருகே தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அருள்தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா ஆகியோர் தனியார் குழந்தைகள் நல காப்பகம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காப்பகத்தில் மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது அங்குள்ள 18 சிறுமிகளுக்கும் உரிமையாளர் அருள்தாஸின் ஓட்டுநர் பழனி என்பவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீஸ் உரிமையாளர் அருள்தாஸ், மகள் பிரியா மற்றும் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விசாரணையின் போது உரிமையாளர் அருள்தாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பெங்களூரு RCB வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கர்நாடக கிரிக்கெட் வாரியம், RCB உள்ளிட்டோரின் கவனக்குறைவே காரணம் என விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கையை முதல்வர் சித்தராமையாவிடம் நீதி விசாரணை குழு தலைவர் மைக்கேல் டி குன்ஹா சமர்ப்பித்தார். அதில் கர்நாடக கிரிக்கெட் வாரியம், RCB, TNA நிர்வாகம் ஆகியோரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என்றும் எழுத்துப்பூர்வமான அனுமதி பெறாமலேயே நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களை அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி நடந்த வளாகத்திற்கு வெளியே ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்படவில்லை. போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை வரும் 17ஆம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒப்புதல் பெறப்படும் என்றும் தெரிகிறது. காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் தொடரும் நிலையில் கடந்த 6 வாரங்களில் மட்டும் 798 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நீடிக்கிறது. இந்நிலையில் தெற்கு இஸ்ரேல் பகுதியில் இருந்து காசாவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதிகாலை 2 மணி முதல் சுமார் 5 மணி வரை தாக்குதல் நீடித்தது. தொடர் வெடிச்சத்தம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனிடையே கடந்த 6 வாரங்களில் குறைந்தது 798 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணைய அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.